விஜய் அவர்கள் சமீபத்தில் த்ரிஷா கூட இணைஞ்சு கல்பாத்தி சுரேஷ் மகனோட வெட்டிங் ரிசப்ஷன் அட்டன் பண்ணது சோஷியல் மீடியால மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ண தகவல் சமீபத்தில் வெளியாச்சு. சங்கீதா அந்த மனுவில் விஜய் ஒரு நடிகை கூட ஏற்பட்ட திருமணம் மீறிய உறவு தான் இந்த விவாகரத்துக்கான காரணம்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதனால பல பிரச்சனைகளை சந்திச்சேன். அவரோட அரசியல் சூழல் காரணமா பலமுறை சுமூகமா விவாகரத்து பெற முயற்சி பண்ண. மேலும் நான் விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போனாலும் வீட்டில் சேர்க்க மாட்டேன்னு மிரட்டினாரு. இந்த விவாகரத்து தொடர்பா இறுதி தீர்ப்பு வர வரைக்கும் ஈசிஆர்ல இருக்கிற வீட்டில் என்னை தங்க அனுமதிக்க உத்தரவிடுங்க. எனக்கும் அந்த வீட்டில் சம உரிமை இருக்கு. கோடி கோடியா சினிமால சம்பாதிக்கிற விஜய் எனக்கும் என்னோட பசங்களுக்கும் சேர வேண்டிய ஜீவனாம்சம் தரணும் அப்படின்னு பல கோரிக்கைகளையும் மற்றும் விஜய் மேல பல குற்றச்சாட்டுகளையும் சங்கீதா முன் வச்சிருக்காங்க. விஜய் மற்றும் த்ரிஷா வெட்டிங் ரிசப்ஷன் ஒன்னா அட்டன் பண்ணதுல இருந்து சங்கீதா சொன்ன நடிகை த்ரிஷா தான் அப்படின்னு பலருமே பேச தொடங்கிட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில விஜயோட ஒரு பழைய ஸ்பீச் வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு வருது. இந்த கேரக்டரை பத்தி ஒரு அழகான ஒரு லைன்ஸ் ஒன்று இருக்கு. When wealth is lost, nothing is lost. When health is lost, something is lost. When character is lost, everything is lost. நீங்கள் பணத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்கள் எதையுமே இழக்கல. ஆரோக்கியத்தை இழந்துட்டீங்கன்னா எதையோ ஒன்று இழக்கிறீங்க. ஆனால் குணத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே இழந்துடுறீங்க. இப்படி விஜய் கேரக்டர் பத்தி பேசின இந்த வீடியோ வைரல் ஆயிட்டு வர சூழல்ல இதே மாதிரி தமிழ்நாடு துணை முதலமைச்சரோட மனைவியும் இயக்குனருமான கிருத்திகா உதயநிதி அவங்களோட எக்ஸ் அக்கௌண்ட்ல போட்டிருக்கிற போஸ்ட் இப்போ வைரல் ஆகி சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. கிருத்திகா உதயநிதி அவர்கள் அந்த போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செலிபிரிட்டினா என்ன, உண்மையான நீ மற்றும் மக்கள் உன் மேல வச்சிருக்கிற பார்வை, இந்த ரெண்டு விஷயம் தான் உன்னை செலிபிரிட்டி ஆக்குது. ஆனா எப்போ நீ உன்னோட உண்மைத்தன்மையை மறந்து மக்கள் நினைக்கிற ஆள் தான் நான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறியோ அப்பதான் உண்மையான பிரச்சனையே வரும் அப்படின்னு. மக்கள் உன்னை வேற மாதிரி ஒரு இமேஜ்ல பார்ப்பாங்க, ஆனா உண்மையான நீ வேற. ஸோ மக்கள் நினைக்கிற அந்த பர்சன் தான் நீ அப்படின்னு உன்னை நம்ப ஆரம்பிச்சா அங்கதான் பிரச்சனை வரும். ஏன் அப்படின்னா மக்களோட பெர்செப்ஷன் எப்போதுமே மாறும், ஆனா உண்மையான நீ மாறக்கூடாது அப்படின்னு சொல்ற வகையில கிருத்திகா உதயநிதி போட்டிருக்கிற இந்த எக்ஸ்போஸ்ட் வைரல் ஆகி பல விவாதங்களை சோசியல் மீடியால உருவாக்கி இருக்கு. கிருத்திகா உதயநிதி யாரையாவது குறிப்பிட்டு இந்த போஸ்ட் போட்டாங்களா இல்ல சாதாரணமா எப்போதும் போல இதை ஷேர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியும் இப்ப எழுந்திருக்கு. மேலும் சிலர் கிருத்திகா அவர்களோட இந்த போஸ்டோட கமெண்ட்ல இப்ப ரீசெண்டா விஜய் சுத்தி போயிட்டு இருக்கிற பிரச்சனைகளை குறிப்பிட்டு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. கிருத்திகா உதயநிதி விஜயோட சமீபத்திய செயல்களை விமர்சனம் பண்ணி தான் மறைமுகமா இந்த போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சமுத்திரக்கனி மற்றும் பார்த்திபன் அவர்கள் நேரடியாவே விஜய் மற்றும் த்ரிஷாவை விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறதும் இப்ப வைரலாகி மக்கள் மத்தியில பேசுபொருளா மாறி இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.